ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மார்வல் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி டாஸ்க்கு. ஆல்ரெடி வந்து 3 ஆக்டிவிட்டி டாஸ்க் நேற்று போட்டிருந்தேன். ஸோ அதேமாரி பாஸ் ஃபைட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஆல்ரெடி வந்து போட்டிருக்குது. வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து PS5 ஸ்பைடர்மேன் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. எல்லோரும் அது வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி டாஸ்க் என்னென்னா, நாம் வந்து பாம் எல்லாம் டிஃப்யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யாரும் கண்டுபிடிக்காமல் பாமை டிஃப்யூஸ் பண்ணணும். ஸோ கேமஃப்ளாஜ் போட்டு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இப்படி பண்ணலான்னு பார்ப்போம். எல்லோரும் அப்படியே ஒரு லைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் போட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி தான் புதுசாக வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ லாஸ்ட்டாக பண்ண 3 ஆக்டிவிட்டி டாஸ்க்குமே அல்டிமேட் டைமிங்கில் முடிச்சிருந்தோம். இந்த வாட்டி உள்ளது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நிறைய பேர் இருக்கிறானுங்க. 3 பாம் தான் டிஃப்யூஸ் பண்ணணும். பட் ஆனால் நிறைய பேர் இருக்கிறானுங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து அந்த பெர்ச் டேக் டவுன் மேலே இருக்கும்போதே வெப்வுட் இது பண்ணுறது, இந்த இது மூலியமாக தான் இந்த டாஸ்க் முடிக்கிறது முடியும். ஏன்னா டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணோன்னா மாட்டிப்போம், ஏன்னா சுற்றி சுற்றி ஆள் இருக்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட் எங்கே பண்ணலான்னு தேடி பார்க்குறோம். கரெக்டாக எங்கேயா தான் மெய்மான்னு. ஆக்சுவலாக இங்கே உள்ளது கரெக்டாக இருக்குது. பட் அந்த சைடும் ஒருத்தன் இருக்கான். சட்டுன்னு அடிச்சுட்டு வேறு இடத்துக்கு மாறின கேமரா போட்டாச்சு. சுடுறானுங்க. நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டோம். நம்ம இங்கே தான் இருக்கோம்னு நினச்சி கெஸ் பண்ணி சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாதனால எஸ்கேப் ஆகிட்டோம். அவனை பார்த்தாச்சுனால கேம் முடிஞ்சிருச்சு. திரும்ப முதல்லேருந்தே தான் விளையாடணும். ஸோ ஒரு ஆள் தான் இது வரைக்கும் கொண்டிருக்கோம். இதில் 10-20 பேர்கிட்ட ஒன்று நினைக்கிறேன். ஸோ 3 பேர் நடக்குதானா, ஒருத்தன் பின்னாடி போகிறோம் வரவனை இது பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இங்கேருந்து அவன் பார்க்காம இருந்தால் தெரியுதான். பார்க்கல. ஓகே, அவனையும் போட்டுடலாம். 3வது ஆளையும் போட்டாச்சு. ஓகே, இங்கே ஒருத்தன் தனியாக தான் நடந்து போகிறான். ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோமா. வேறு எவனும் அங்கே ஆப்போசிட் சைட்லேருந்து வர அவனும் பார்க்கணும். ஓகே, அவனையும் போட்டாச்சு. 4 பேர் அவுட் ஆக்கியாச்சு. தூரமாக ஒருத்தன் வந்துட்டுருக்கான். ஓகே, இங்கே ஒருத்தன் நிற்கிறானா, போட்டாச்சு. ஐயோ, அவன் பார்த்துட்டான். ரொம்ப தூரமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, பார்த்துட்டானா. ஸோ திரும்ப முதல்ல என்ன விளையாடணும், அந்த லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏரோ கட்டன் லொக்கேஷன் போயிட்டோம். ஸோ திரும்ப முதல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக நேற்று போட்ட 3 ஆக்டிவிட்டி டாஸ்கில் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலெலாம் விளையாடிருக்கேன். அவளுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அதுக்கு தான் முடித்தேன். பட் ஆனால் அந்த வீடியோ போடலை. லாஸ்ட்டாக வின் பண்ணது அந்த இது மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இது ஓரளவு ஈஸி தான். அந்த அளவுக்கு இது காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணி இது பண்ணோன்னா இது பண்ணிடலாம், முடிச்சிடலாம் சீக்கிரம். பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் ஆள் அடித்தாச்சு. ஓகே, அங்கே ஒருத்தன் வரான் தனியாக. அவனையும் தூக்கிட வேண்டியதான். ஓடு, அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல இது பண்ண அந்த ஏரியாவுக்கு போய் அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே ஒருத்தன் வரான், அவனை முடிச்சிடலாம். இப்போ போடு, அவனை போடு, அவ்வளோதான். 3 பேர் இது பண்ணியாச்சு. இங்கே கேமஃப்ளாஜ் போட்டுட்டு தான் அடிக்கணும். சும்மா அடித்தோன்னா மாட்டிப்போம். போட்டாச்சு, கேமஃப்ளாஜ் போட்டுட்டோம். நல்ல வேலை அவனும் பார்க்கலை. அந்த சைடு போயிடலாம். இங்கே ஒருத்தன் நிற்கிறான். சும்மா அடிக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அங்கே உள்ள பார்த்துட்டோம்னா அதுக்கு இதுலேயுமே கீழே 2 பேர் நிற்கிறானுங்க. ஓகே, கேமஃப்ளாஜ் ரெடி ஆகிடுச்சு. சும்மா அடிக்கிட்டோம், அவ்வளோதான். யாரும் பார்க்கல, எஸ்கேப்பு. திரும்ப அங்கே தனியாக நிற்கிறவன் அடிக்கலாமா, கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, இது ஒன்று லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். முதல்ல வெளியே நிற்கிற ஆளெல்லாம் போடுவோம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். இங்கிட்ட ஒருத்தன் போகிறான், தூக்கணுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அவனை இப்போ அடித்தா மாட்டிப்போம். ஐயோ, 2 பேருமா. ஐயோ, ஸ்லோவாக தான் வரான். மேலே வரான். அவனை இப்போ போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஓகே, அவனை போட்டாச்சு. பார்க்கல யாரும், எஸ்கேப்பு.
ஓகே, இங்கே வேணால் போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், போட்டாச்சு. ஆக்சுவலாக எல்லோரையும் போட்டு தான் லாஸ்ட்டில் தான் பாம்பு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சும்மா போய் பண்ணாலும் மாட்டிப்போம். ஒருத்தன் ஓடுறான், தனியாக தான் ஓடுறான். பிடிச்சோன்னே கரெக்டாக இருக்கும். எஸ்கேப் ஆகிடான்டா. எங்கே ஓடுறான்? உள்ளே போயிட்டானா? ஆஹா, நான் தனியாக தான் இருக்கேன். போய் அடி போட்டாலும் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடித்தோன்னா இந்த சைடு யாரும் இருந்த மாதிரி இல்லை. பார்ப்போம், வேறு வேணும் வந்துட்டானா பிரச்சனை. ஸோ அவுட் சைடில் உள்ளது எத்தனை பேர் இருக்கானுன்னு தெரில. ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனைனா எத்தனை பேர் இருக்கானுன்னு காட்ட மாட்டேங்க. 3 பாம் இருக்குங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இங்கேருந்து ஃபஸ்ட் டேக் போட்ட வேண்டியதான். ஓடு, அவ்வளோதான். அங்கே வேறு யாராவது இருக்காங்களா? ஜம்ப் பண்ணிட்டோம், அவ்வளோதான். எஸ்கேப்பு ஆல்மோஸ்ட்டு அப்போ முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, இவனை போடுறது கீழே இறங்கி அடித்தா மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் ஆகிறேன், வேறு வழி இல்லை. அப்படியே வெப் விட்டு டேரெக்டாக வெப் ஸ்ட்ரைக் தான், டேக் டவுனா. ஓகே, நம்ம கிளாஸ் போட்டாச்சு. எஸ்கேப் ஆகிடும். ஓகே, எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ அந்த ஏரியாவில் இருக்கவனை மட்டும்தான் ஆகிறேன், வேறு எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஓகே, முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான். கேமரா போட்டு ஒருத்தனை முடிச்சிட்டோம். வேணாம் பஞ்சு போட்டு அவனே முடிச்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த சேலஞ்ச் ஃபெயில்டா. யார் பார்த்தா? எவனுமே இல்லையே. இப்படி தான் கடுப்பு முடிச்ச அப்புறமும் திரும்பவும் முதல்ல போட வேண்டியதாக இருக்குது. ஐயோ, அன்றைக்கும் இதுதான் நடந்துச்சு. எவனுமே இருக்க மாட்டான், அடித்து முடிச்சிருப்போம். இல்லை லாஸ்ட் ஆளாக இருப்பான், அவனை மட்டும்தான் இது கேம்ப்ளஸ் போய் இதாகிட்டு இருக்கும். நான் வந்து பார்த்துட்டானுன்னு சொல்லி முடிச்சு விட்டுருச்சு. அதனால தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போச்சு. இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆளாக போட வேண்டியதான். திரும்ப முதல்ல இருந்தேன் தனியாக ஸ்லோவாக நடந்து வரானுங்க. அங்கிட்டிருந்து வேறு ஒருத்தன் வரான். இவனை போட்டால் அங்கே பாட்டு பார்த்துப்பானோ. சரி, அவனை முடிச்சிடும் ஃபஸ்ட்டு. இவன் பின்னாலே போட்டாச்சு. அவனையும் போய் போட்டோன்னா முடிஞ்சிச்சு. 2 பேரும் காலி ஒரே டைமில். அவ்வளோதான், அவனையும் ஃபஸ்ட் டேக் டவுன் தான் முடிச்சாச்சு. 2 முடிஞ்சிச்சு. இங்கே ஒருத்தன் தனியாக வரான், அவனையும் போட்டுற வேண்டியதான் நினைக்கிறேன். ஆமாம், போடு. அவ்வளோதான், ஈஸியாக தான் ஆயிட்டாட்டா. போட எடுத்தது கேமரா போடுறா. கேமரா போடாமல் இருக்கான். பார்த்துட்டானுங்க. இதுக்கு தான் ஃபஸ்ட்லேயே கேமரா போடணும். ஆர்வத்தில் அடிச்சிட்டோம், மாட்டிக்கிட்டோம். திரும்ப முதல்லேருந்து விளையாட போகிறோம். ஓகே, டாப்பில் போனால் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, வந்தாச்சு. ஓகே, இந்த வாட்டி முடிக்கணும், வேறு வழி இல்லை. 4 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அட்லீஸ்ட் 6 நிமிஷத்துக்குள்ளேயாவது முடிச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு வேலை அடிச்சிட்டோம் ஒரு வழியாக. ஓடு, சீக்கிரமாக படிப்போம், வேறு வழி இல்லை. எவனுமே தனியாக இருந்த மாதிரி இல்லையா? சேர்ந்து குரூப்பாக தான் இருக்கானுங்க. தனியாக தான் இருக்கான், போடுவானு. ஓகே, 2 முடிஞ்சிச்சு. இப்போ அந்த வாட்டி டைரெக்ஷனே மொத்தமாக மாறி தான் போகிறோம். எப்படியாவது முடிச்சிடலாமான்னு சும்மா அடித்தா மாட்டிப்போம். கேமஃப்ளேஜ் ஃபுல்லாகட்டும். ரைட் சைடில் ஃபுல்லாகிட்டுருக்கு. ஓகே, போட்டோம். அவ்வளோதான், 3 பேர் முடிஞ்சிச்சு. நம்ம ஜம்ப் பண்ண வேறு இடத்துக்கு போ. அவ்வளோதான். இங்கே இதில் வேறு ஒருத்தன் இருக்கானா? திரும்ப ஃபுல்லாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, ஃபுல்லாகிடுச்சு. அவன் வந்துட்டு எங்கேயோ போகிறவருக்கு அவனை போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், போட்டாச்சு. நாலு பேர் நிற்கிறாங்களா? இங்கே 2 பேர் வரானா, அங்கே 2 பேரா? சரி, தனியாக போகிறவனை முடிச்சு மோஸ்ட்டு தள்ளி போயிட்டான். அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணணும். ஐயோ, கீழே வேறு போயிட்டான். எந்த யூஸும் இல்லை இங்கிட்ட வரைக்கும் வந்ததுக்கு.
சரி, அங்கே லாஸ்ட்டில் வரவங்க தான் பிடிக்கணும், வேறு வழி இல்லை. அவன் தனியாக தான் வந்துட்டுருக்கான், அவன் இங்கே போய் போட்டுற வேண்டியதான் அவனை. ஓகே, தூக்கு அவ்வளோதான், போட்டாச்சு. ஆல்ரெடி 2 நிமிஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப வெளியே வந்துட்டோமே, அங்கே இருக்கவங்க 2 பேரும் போகிறானுங்க. வெப்ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணால் மாட்டிப்போம். ஓகே, தனியாக வரவனை தூக்கிட வேண்டியதான் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. 2 நிமிஷம் ஆக போதே, டைம் வேறு போயிட்டுருக்கு. சீக்கிரமாக 4 நிமிஷத்துக்குள்ளே முடித்தா அல்டிமேட்டு. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப தள்ளி வந்துட்டோம், அங்கே உள்ளே போயிட்டான். இப்படி தான் ஒருத்தன் அடிக்கிறதுக்கு வந்தோன்னா அவன் என்கிட்ட அதை ஓடிடுவான். சரி, வேறு வழி இல்லை, ஸ்ட்ரைக் பண்ணாலும் மாட்டிடும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே வேறு 2 பேர் இருக்காங்க, திரும்பி பார்த்தினாலும் அவ்வளோதான், போட்டாச்சு. அவ்வளோதான், நல்ல வேலையை அவனும் பார்த்துட்டானா. கேம் ஃப்ளைச் போட்டனால எஸ்கேப் ஆகிட்டோம். 3 நிமிஷம் முடிஞ்சாச்சு. ரெண்டு பேர் இருக்கானுங்க, அதில் போயிட்டு இது பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி. ஓகே, கேமஃப்ளேஜ் ஃபுல்லாக போகுது. ஓகே, பால் ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, போட்டுட்டு இவனை தூக்கிற வேண்டியதான் ஃபஸ்ட்டு. பாம்பிட்டு இருக்கானு அடுத்து அவனை ஸ்ட்ரைக் பண்ணிட வேண்டியதான். போடு, கரெக்டாக. ஓகே, அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. நல்ல வேலை முடித்ததுனால எஸ்கேப் ஆகும், இல்லைனா மாட்டிடுவோம். ஓகே, அங்கிட்ட அங்கேயோ ஓடுறானே, திரும்ப ரிட்டன் வரானுங்க. 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. தூக்கி அவனை வேறு வழி இல்லை, அவனை தூக்கி டேக் டவுனாக பண்ண ஒரு ஆர்வம் தான். பூட்டு அடிக்கிற போல் ஆர்வத்தில் டேக் டவுன் பண்ணிட்டேன். நல்ல வேலையை எஸ்கேப் ஆச்சு. ஓகே, 4 நிமிஷம் முடிஞ்சாச்சு, வேறு வழி இல்லை. கொடி கும்பத்துலலாம் ஏறி என்னடா பண்ணுறேன், தனியாக போய்ட்டேன். ஓகே, அவன் தூக்கு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான். அதில் உள்ளவங்க மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருத்தன் தான் இருக்கானா? ஆமாம், ஒருத்தன் தான். போட அவனை. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, எல்லாம் அவுட் ஆக்கியாச்சு. நீ பாமா வந்துட்டு சாமான்னா போதும், இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். போடா, அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு மாதிரி சாம் பண்ணிட்டோம். போட்டில் ஒன்று வச்சுருக்கானுங்க. போட்டில் தான் வச்சுருக்கானுங்களா? அங்கிட்ட தான் மண்ணா இருக்குது. ஜம்ப் பண்ணிப்போம், வேறு வழி இல்லை. உள்ளே வந்துட்டோம். அது இருந்தே பண்ணலாமா? ஓகே, டிசாம் பண்ணிடலாம். 2வது பாம்பு டிசாம் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று இருக்குது, அதில் வெளில தான் வச்சுருக்கானுங்க. ஓகே, அவ்வளோதான், பக்கத்தில் வந்துச்சு. ஓகே, ஒரு வழியாக இந்த ஆக்டிவிட்டி டாஸ்க்கையும் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். எல்லோரும் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.